சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீடெக் தமிழ். வீடியோஸ் வந்து ஒரு 5 டேஸாக போட முடியல. இனிமேல் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ரேணுகா சிஸ் வந்து ஒரு வீடியோ லிங்க் அனுப்பியிருந்தீங்க. அந்த லிங்க்கில் வந்து அந்த மாடல் எனக்கு ஸ்டிச் பண்ணி காமிங்க. அது வந்து ஃப்ராகோட மாடல் சிஸ். அந்த ஃப்ராக் கிளாஸ் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த மாடல் சொல்லித்தரேன். பெட்டிகோட்டில் 5 வகை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ், குழந்தைங்க போடுற ஸ்கர்ட் ப்ளவுஸ். இது ஸ்கூல் யூனிஃபார்மாகவும் நீங்கள் தைச்சிக்கலாம், ரஃப் யூஸ்க்கும் வீட்லேயும் தைச்சிக்கலாம். பட்டுப்பாவாடை சட்டைக்கும் இதே மாடல் தான் வரும் உங்களுக்கு. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 28 ஆர்டினரி ப்ளவுஸ், ஸ்கர்ட் ப்ளவுஸ், அதாவது ஸ்கர்ட்டுக்கு மேலே போடுற ப்ளவுஸு. விளக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்கர்ட், ஃபுல் ஸ்கர்ட் அணியும் சிறுமிகளால், அதாவது ஸ்கர்ட் அணிகிறாங்க இல்லையா, அவங்களால் அணியப்படும் மேலுடையாகும். இடுப்பில் ஃபிட்டிங் கொடுப்பதற்கு ஃபுல் டாட் பிடிக்கப்படுகிறது. சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கப்படுது. நம்ம பெட்டிகோட்லாம் பிடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் டாட் வரும். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் பலவித ஷேப்புகளில் அழகுபடுத்தலாம். ரவுண்ட் நெக், பா நெக், வி நெக். நம்ம வந்து நெக்கு ஷேப் என்ன வேணால் வச்சுக்கலாம். நம்ம இப்போ பா நெக் வச்சாலும் வைக்கலாம், வி நெக் வச்சாலும் வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். லேஸ், பைண்டிங், காலர், ஃப்ரில், ஸ்மாக்கிங் மூலம் அழகு. ஸ்மாக்கிங் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். மார்பு பகுதியில் இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் வைக்கலாம். ஸ்மாக்கிங் டிசைன் வைக்கலாம், ஃப்ரில் வைக்கலாம், இந்த கழுத்தை சுற்றி ஃப்ரில் வைக்கிறதுனால வைக்கலாம். கை இந்த மாதிரி இடத்துலலாம் பைண்டிங், லேஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். காலர் வச்சு தைக்கிறதுனாலும் நீங்கள் தைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து காலர் இல்லாமல் பேசிக் கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் காலர்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு எல்லாம் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஃபஸ்ட்டு தைக்க கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் காலர் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு, ஒரு டீனேஜ் கேர்ளோட மெஷர்மெண்ட் எடுத்து போட்டிருக்கேன் நான். பஸ்ட் வந்து 80 சென்டிமீட்டர். அதாவது டீனேஜ் கேர்ள் ஆகும்போது பிரஸ்ட் வந்து பஸ்ட்னு மாறிடும். மார்பு சுற்றளவு எல்லாம் ஒன்று தான். பீன் வரான ஃபுல்லாமே மார்பு சுற்றளவு தான். RA அதாவது வந்து கையோட சுற்றளவு. எந்த இடத்துல வந்து நீங்கள் ஒயரம் எடுக்கிறீங்களோ, கையோட லென்த் எடுக்கிறீங்களோ, அந்த இடத்துல சுற்றளவு வந்து RAன்னு சொல்லுவோம். அது வந்து 22 சென்டிமீட்டர். ஃபுல் ஷோல்டர், முழு தோல் அளவு உங்களுக்கு தெரியும், அது வந்து 34 சென்டிமீட்டர். ஸ்லீவ் லென்த்து நம்ம தேவையான இந்த மூட்டிலேருந்து நமக்கு தேவையான உயரம் வரை எடுக்கணும். அது ஸ்லீவ் லென்த்து 46 சென்டிமீட்டர். ஃபுல் லென்த்து ட்ரெஸ்ஸோட உயரம், இந்த நெக் பாயிண்ட்லேருந்து நமக்கு மேல் சட்டை எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவு எடுக்கணும். நேச்சுரல் வேஸ்ட்னா கழுத்தோட அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் மேலே சென்டரில் ஒரு மூட்டு இருக்கும், அந்த மூட்டிலேருந்து கீழே இடுப்போட பள்ளம் வரைக்கும் எடுக்கிற அளவு. இது வந்து 37 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கான டிராயிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபுல் லென்த்து கீழே வந்து 1 சென்டிமீட்டர் கிராஸ், அதாவது பிள்ளைங்க தொப்பையாக இருந்தால் அந்த இறக்கத்துக்காக, அந்த ட்ரெஸ்ஸு தூக்காமல் சரிசமமாக காமிக்கிறதுக்காக இந்த 1 சென்டிமீட்டர் வைப்பாங்க. மேலே நேச்சுரல் வேஸ்ட், அதுக்கு மேலே B/4 -2. இது வந்து நெக்கோட அளவு. இது எல்லாமே நெக்கோட அளவு. இதெல்லாம் கூட நீங்கள் லாஸ்ட்டில் குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோடை போட்டுக்கோங்க, மேலே ஷோல்டர் அளவு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து B/4 -2 இந்த அளவெல்லாம் குறிச்சிட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டில் என்னென்ன அளவு இருக்கோ அது எல்லாமே போன வாட்டியே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், இதுலேயும் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக் வந்து சென்டர் வச்சாலும் வைக்கலாம், நம்மள எவ்வளோ இறக்கம் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். இதில் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இறக்கம் கம்மியாக இருக்குன்னா உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ இறக்கம் வேணால் வச்சுக்கலாம். இது ஷோல்டர் சாய்வு 1.5. இது ஷோல்டர் பை 2 ப்ளஸ் ½ சென்டிமீட்டர். பெட்டிகோட்லாம் ஷோல்டர் பை 2 தான் பார்த்துருப்பீங்க. இதில் ப்ளஸ் ½ ஷர்ட் வந்து இது வரைக்கும் வரணும், அதனால் ½ சென்டிமீட்டர் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ், பஃப் ஸ்லீவ் ஒன்று இருக்குது, சர்டின் ஸ்லீவ்னால் சுருக்கம் வராமல் அப்படியே ஜாயிண்ட் ஆகிறது சர்டின் ஸ்லீவ். பஃப் ஸ்லீவ்ன்றது நீங்கள் இப்போ ப்ளவுஸ்க்கெல்லாம் மாடல் வருது இல்லைங்களா, மேலே கை கீழே இந்த பாட்டமில் எல்லா இடத்துலையும் சுருக்கம் வரும்ல, அதுதான் பஃப் ஸ்லீவ். அதோட டிராயிங் தான் இது. நம்ம தைக்க போகிறது இப்போ ஒரு முக்கால் ஸ்லீவ், இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லீவ் தான் தைக்க போகிறேன். இப்போ இதில் இருந்தாலும் உங்களுக்கு டிராயிங் படி நான் கொடுத்துட்டேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிராயிங்கில் கரெக்டாக ஒரு நோட்டு போட்டு கரெக்டாக எழுதி வைங்க. நானும் எல்லா கிளாஸ்லேயும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க, இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வைங்க. இது வந்து பஃப் ஸ்லீவ். இதுக்கு ஒரே ஆம்கோல் ஷேப் தான். இது சுருக்கத்தில் வந்ததுனால லூஸ் வரும், கீழேயும் உங்களுக்கு லூஸ் வரும். கீழே வந்து ஒரு பட்டி கொடுத்து அடிப்பாங்க, அது வந்து நம்ம ஃப்ராக்லலாம் நிறையா பார்க்கலாம். இப்போ இந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்லாம் வேணாம், எனக்கு முக்கால் ஸ்லீவ் மாதிரி வேணும்னு கேட்டதுனால இப்போ இந்த 2 ஸ்லீவும் போட முடியல. சர்டின் ஸ்லீவ் வந்து அப்படியே ப்ளவுஸில் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, சுருக்கம் இல்லாமல், அந்த மாதிரி ஸ்லீவ் இது.
இதோட அளவு குறிச்சிக்கோங்க. இது வந்து RA/2 B/12 + 1. இது வந்து பார்த்தீங்கன்னா B/4 - 2. பஃப் ஸ்லீவில் B/4 + 5. இது வந்து 2 சென்டிமீட்டர். இது ஆரோ மார்க் போட்டு 2 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். இந்த கோட்டில் இது சென்டர் குறித்து கீழே இருந்து மேலே, இதுதான் பஃப் ஸ்லீவோட அளவு. இது C. இந்த கோட்டில் இது சென்டரு, இது ஸ்லீவ் லென்த்து. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுவும் ஃபோல்டு தான் வரும். இதில் ஃபோல்டு குறிக்கல, இதுவும் ஃபோல்டு தான் வரும், இதுவும் ஃபோல்டு தான். இப்போ இது வந்து B/12 + 1 இந்த லென்த்து. அதில் சென்டர் வச்சுருக்காங்க பஃப் ஸ்லீவில். இதில் B/12 + 1, இதில் B/4 - 1. இந்த ஸ்லீவ் வந்து இது ஆம்கோல் ஷேப் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்படி ஒரு வளைவு வரணும். கீழே அந்த ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் வரும்பொழுது கீழே இருந்து சென்டர் போய் வளைஞ்சி மேலே ஏறணும். மேலே இது வந்து பேக் ஷேப்பு. ஃப்ரண்ட் ஷேப் வரும்பொழுது கீழ்கோட்டில் இருந்து இந்த கோடு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும் கிராஸாக. கீழ்கோட்டில் இருந்து சென்டர் ஏறி மேலே போகுது. இதுதான் ஃப்ரண்ட் ஷேப்பு, இது பேக் ஷேப்பு. இப்படி தான் வரும் சாட்டின் ஸ்லீவ். ப்ளவுஸ்லலாம் இந்த ஸ்லீவ் தான் வரும். இப்போ கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ப்ரௌன் ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து ஃபோல்டில் மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து ட்ராயிங் வந்து நீங்கள் வரைஞ்சி நோட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா திருப்பி திருப்பி போய் பேக்கில் போய் வீடியோவை பார்க்கணும். ஃபுல் லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64. பேப்பரில் நம்ம தையலில் விட தேவையில்ல. கீழே 1 சென்டிமீட்டர் வேணும், அதை மட்டும் வச்சுக்கலாம். நான் குறிச்சிருக்க அளவு நீங்கள் குறிக்காதீங்க. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை குறிங்க. நான் கிளாஸ் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை கோடு போட்டுருங்க. இப்போ இதில் இருந்து தான் நம்ம எல்லா அளவும் வைக்கணும். ஃபோல்டில் என்னென்ன அளவு இருக்கோ அது எல்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா B/4 - 2. B/4 - 2 வந்து பார்த்திங்கன்னா 18. அதே அளவு ஆப்போசிட் சைடில் குறிச்சிக்கோங்க. இப்போ இதை கோடு போட்டுக்கணும். இப்போ மேலேருந்து நேச்சுரல் வேஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 37. 38 கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வந்து ஷோல்டருக்கு 1 சென்டிமீட்டர் ஜாயிண்ட் ஆகும், அதனால் 38 கூட வச்சுக்கலாம். அதே அளவு ஆப்போசிட் சைடில் குறிச்சிக்கணும். இப்போ இதையும் கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே தேவையான உயரம் வச்சாச்சு. இது வந்து பாட்டம் லைன். அந்த கிராஸ்க்கு 1 சென்டிமீட்டர் அதையும் வந்து நம்ம குறிச்சிக்கணும். மேலே இருக்கிறது தான் பாட்டம் லைனு. 1 சென்டிமீட்டர் நம்ம கிராஸ்க்காக விட்டது. இப்போ எல்லா லைனும் வந்துடுச்சு. மேலே ஷோல்டர் லைன், நடுவில் செஸ்ட் லைன், இது வந்து வெயிஸ்ட் லைன், இது வந்து பாட்டம் லைன். நெக்கோட அளவு அப்புறம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் பாருங்கள். ஷோல்டர் அளவில் 17.5. அதே அளவை கீழே குறிச்சிக்கோங்க. அப்படியே பாக்ஸ் போட்டுருங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து குறிச்சிட்டிங்கன்னா முன்னாடி உங்களுக்கு என்னன்னு புரியாது. செஸ்ட் லைன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா B/4 + 2.5. அது என்ன அளவுன்னு பாருங்கள். 22.5. கீழே 1 சென்டிமீட்டர் கம்மியாக வரும், 21.5. பாட்டம் லைனில் அதே அளவு தான், 22.5. நடுவில் ஷேப்காக தான் 1 சென்டிமீட்டர் வந்து கம்மியாக வரும். இப்போ இதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த கிராஸ்க்கு விட்டோம் இல்லைங்களா, அந்த 1 சென்டிமீட்டர் கிராஸ் வரைஞ்சிக்கோங்க. ஃபோல்டு பக்கம் இறங்கி வரணும், சைடில் ஏறி வரும். இப்போ வந்து நேச்சுரல் வேஸ்ட் லைனில் டாட் குறிச்சிக்கலாம். டாட் வந்து பார்த்திங்கன்னா B/12 + 2 8.6, 8.5 கூட வச்சுக்கோங்க.
2 பக்கமும் ஒரு சென்டிமீட்டர். சென்டராக புள்ளியை வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1 சென்டிமீட்டர். டாட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே 8.5 8.5. ஸ்கேல் வச்சு அந்த ஷேப்பை போட்டுடணும். அப்படியே டாட்டோட ஷேப் வரைஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ டாட்டோட ஷேப் வந்துடுச்சிங்களா? இப்போ வந்து நெக்கோட பாயிண்ட் குறிக்கணும். மேலே ஷோல்டர் லைனில் B/12 + 1 வந்து 7.5. 7.7 வருது. 7.5 கூட வச்சுக்கலாம். கீழே வந்து நம்ம வச்சுக்கிற அளவு தான். இன்ச் அளவில் கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதில் வந்து B/12 + 2 கொடுத்துருக்காங்க. 8.5 வருது. ரொம்ப கம்மியாக இருக்குது 8.5. அதனால் வந்து நம்ம இன்ச் அளவு கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இன்ச் அளவில் பார்த்தீங்கன்னா 4 வச்சா போதும். சின்ன குழந்தைங்கன்னா. ஒரு டீனேஜ் பொண்ணுன்னா நீங்கள் 5 இன்ச் வச்சா ஓகே. இப்போ நான் டீனேஜ் கேர்ளுக்கு வரைகிறதுனால நான் 5 இன்ச் வருது. நான் 5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த அளவுலாம் இன்ச் அளவு யூஸ் பண்ணலாம். இன்ச் அளவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இல்லை, சில இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே அளவு 8.5 வச்சு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. மேலே 7.5 குறித்தோம் இல்லைங்களா, அதே அளவு 7.5 வச்சு குறிக்கணும். அதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதில் சென்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்டர் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லை அதோட இறக்கம் வேணுன்னா இறக்கம் வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் இறக்கமாக தான் வச்சுருக்கேன். இப்போ பானைக்கு ஷேப் பார்க்கலாம். பானைக்கு இங்கேருந்து 2 சென்டிமீட்டர். உங்களுக்கு அகலம் வேணுன்னா 1 சென்டிமீட்டர் கூட வச்சுக்கலாம். இது வந்து பேக் நெக் வந்து அதில் சேர்த்துடணும். ரெண்டுமே பானைக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லாப் 1.5 இருக்கும். அதையும் குறிச்சிக்கோங்க. கிராஸ் கோடு வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் பேக் ஆம்கோல் ஷேப் வரையணும். எந்த கோடு வந்து கிடையாது. ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இப்போ ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ளே வச்சு வரைஞ்சிடணும். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த 1 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்து கீழே குடஞ்சி அந்த செஸ்ட் லைனில் வந்து அந்த எண்டில் சேரணும். பேக் நெக் வந்து அந்த கோட்டு மேலே சென்டரில் வரணும். அதுவும் அந்த பாயிண்ட்லேயே வந்து சேர்த்துடணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கிராஸ் கோடு கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு பொது தான். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்துக்கு பொது தான். இது ஃபோல்டுன்னு போட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை பேக்கில் ஓப்பன் வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ பேக்கில் தான் வைக்க போகிறேன். நம்ம எப்போ வந்து கட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேக் நெக்கு பேக் ஆம்கோல் ஷேப் இதை தான் நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணவே கூடாது. ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா பேக் ஷேப் கிடைக்காது. அதனால் பேக் ஷேப் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். நமக்கு ஃபோல்டு தான் வேணும். ஆனால் வந்து நம்ம இது பே பண்ணுறதுனால
அப்படியே 2 பீஸாக கட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டு பேக்கு அப்போ தான் நம்ம கட் பண்ண முடியும். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து பேக்கு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் ரெண்டும் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் அந்த உள்ளே குடஞ்சி வரைஞ்சதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி. ஃப்ரண்ட் வந்து ஃபோல்டு, இது வந்து பேக்கில் ஓப்பன் ஆகிக்கிறதுனால ஓப்பன் போட்டுக்கோங்க. ஓப்பனில் வந்து 2 பீசஸ் வரும், ஃபோல்டு வந்து 1 பீசஸ். இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டில் மடித்து போட்டுக்கோங்க. இதில் ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 42. இது வந்து முக்கா கை இது, அதனால் வந்து 42. அதே 42 ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க. இந்த அளவு வந்து சாட்டின் ஸ்லீவில் வர அளவு தான் வைக்கணும். சாட்டின் ஸ்லீவ் வந்து B/12+4. மேலே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் அளவு கோடு வரணும். அதனால் கீழே வந்து இறக்கத்துக்கு 3 சென்டிமீட்டர் நம்ம போட்டுப்போம். மேலே ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருங்க. இப்போ அதிலேருந்து ஸ்லீவ் லென்த்து வைங்க. 42 வைங்க. இந்த கோடு இல்லை, நான் ஏன் மேலே விட்டேன் நான் அப்புறம் சொல்கிறேன். 2 கோடு போட்டுக்கோங்க. இது வந்து சாட்டின் ஸ்லீவ்க்கு வர அதே மாடல் தான். மேலே மட்டும் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கோங்க, சுருக்கத்துக்காக. அது மேலே வந்து சாட்டின் ஸ்லீவில் B/12+1 இதே லைனில் அதே அளவு ஆப்போசிட் சைடில் குறிச்சிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க. ஸ்லீவோட மேலே பார்த்தீங்கன்னா எண்டில் B/4-2. B/4-2 என்ன வருதுன்னு பாருங்கள், 18 வருது. அதே அளவு கீழ்கோட்லேயும் வச்சு குறிச்சிக்கோங்க. இந்த ஸ்கேல் அளவை போட்டு குழப்பிக்காதீங்க, அது எக்ஸ்ட்ரா விட்டது. இந்த மாடல் வந்து சாட்டின் ஸ்லீவ் வர அதே மாடல் தான். சாட்டின் ஸ்லீவே தான், லென்த்து மட்டும்தான் உங்களுக்கு கூட வரும் கொஞ்சம். அதே B/12+1 தான். இந்த அளவும் B/4-2 தான், அதே அளவு தான். பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த கோடு அதில் எப்படி போட்டிருக்காங்களோ கீழே இருந்து மேலே ஃபோல்டு லைனில் மேலே வர மாதிரி போட்டிருப்பாங்க, அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்லீவோட ஃபோல்டில் மேலே ஏறணும். ஃபோல்டுன்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ஆப்போசிட் சைட்லேருந்து மேலே கீழே பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா RA/2. ஸ்லீவ் எங்கே எடுக்கிறீங்களோ எந்த அளவு எடுக்கணும் அதை சுற்றி எடுக்கிற அளவு ரவுண்டாம், அதாவது கையோட சுற்றளவு. எனக்கு 22 வருது, நான் 11 வச்சுருக்கேன். இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவோட ஷேப் கிடச்சிச்சு நமக்கு. இப்போ ஆம்கோல் ஷேப் வரையணும். நல்லா பாருங்கள், இதில் சென்டர் குறிச்சிக்கோங்க. இதில் சென்டர்லேருந்து மேலே 1.5 இல்லைன்னா 1 சென்டிமீட்டர் அப்படி வச்சுக்கலாம். கீழே 3 சென்டிமீட்டர், மேல் கோட்டில் 3 சென்டிமீட்டர். கோடு ஜாயிண்ட் ஆகிறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதிலேருந்து மேலே அப்படியே வரைஞ்சி அந்த 3 சென்டிமீட்டரில் கொண்டு சேர்க்கணும். இந்த 3 சென்டிமீட்டர்லேருந்து சென்டர் வழியாக போய்
மேலே இருக்க 3 சென்டிமீட்டரில் போய் ஜாயிண்ட் ஆகணும். ஸ்லீவோட ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வரும். இந்த ஷேப்பை மேலே ஏற்றி அந்த 3 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவு விட்டோம் இல்லைங்களா, அது மேலே அப்படியே ஏற்றி விட்டுடணும். அதே ஷேப்பை லைட்டாக மேலே ஏற்றி விட்டுடணும். இப்போ இது வந்து மேலே ஏற்றணும் இல்லைங்களா, அந்த இடம் மட்டும் சுருக்கம் வரும், இங்கே டைட்டாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கை கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஷேப் எப்படி வரைஞ்சோமோ அது மேலே அப்படியே கட் பண்ணிட்டு வரணும். சுருக்கத்துக்குன்னு நமக்கு வளைஞ்சு வர்றதுனால சுருக்கத்துக்கு கரெக்டாக தெரியும். இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட்டு ஷேப்பை கட் பண்ணுங்க. இப்போ சென்டர் நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை பிரித்து பாருங்கள், இதுதான் ஸ்லீவ். இது லைட்டாக தான் சுருக்கம் வரும். மேலே 2-3 சுருக்கம் வச்சு ஸ்லீவ்னு கீழே ஃப்ரீல் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஷேப் வந்து பார்க்க லேடிஸ்க்கு அழகாக இருக்கும். பானெக் ஷேப்லேயும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் பீஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்பும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஓப்பன் பீஸு 2 பீஸ் எடுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸு. ஃப்ரண்ட்டில் ஃபோல்டு ஒரு பீஸ் எடுக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு குறிச்சிக்கோங்க. இது ஸ்லீவு. ஃபோல்டில் ஸ்லீவ் வந்து 2 பீஸ், ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று வரும். இப்போ துணியில் கட் பண்ணுறது பார்த்துக்கலாம்.